அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 26/7/2024 வெள்ளிக்கிழமை. இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாள். முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஆறுமுகப்பெருமானான கந்தக்கடவுள் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கட்டும். வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும். எதிரிகளின் தொல்லைகள் நீங்கட்டும். நாளை வாஸ்து நாள். வாஸ்து சம்பந்தப்பட்ட காரியங்கள், பூமி பூஜை, வாஸ்து பரிகார பூஜை, வாஸ்து பரிகார ஹோமம் போன்ற விஷயங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். ஆடி மாதத்துக்கும் வாஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வாஸ்து பகவான் எப்பொழுது முழித்திருக்கின்றாரோ அந்த நாட்களில் செய்வதுதான் விசேஷம். அந்த நாள் சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி. செவ்வாய்க்கிழமைங்கிறது பூமி நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட அற்புதமான நாள். அஷ்டமி நவமியோ கரிநாள் வந்தாலும் அதற்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை. தாராளமாக வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 10ஆம் நாள். இன்று காலை 6 மணி 10 நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ள நாள். இன்று இரவு 7 மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் உள்ளது. இன்று இரவு 7 மணி வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று மகம் மற்றும் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று கரிநாள். சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும். இன்று ராகுகாலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இன்று ஆடி வெள்ளி. அம்பாளையும் வழிபட அற்புதமான பலன்களை தரக்கூடிய நாள். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் கவலைப்படுறதில் அர்த்தம் இல்லை. எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்குங்கிறது விதி. தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவியிலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். பணம் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். யாரையும் நம்பி எந்த கடனும் கொடுக்க வேண்டாம். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதிலே சில தடைகள், தாமதங்கள் வந்து போகும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். ஃபுட் ப்ராசஸிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லா சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 3. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. நண்பர்கள் வழியிலே நன்மைகள் நடக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். ஊர் மாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வரும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம், குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ள நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 8.
மிதுனம் ராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சனி வக்ரமாக இருப்பதனால் உத்தியோகம் தொழில் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலே பிஆர் அல்லது விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறை மாணவர்கள், அதாவது லா ஸ்டூடெண்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கு திடீர் பொறுப்புகள், வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். இன்று நீங்கள் நன்மைகள் பெற வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 4. கடகம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். குரு பகவானால் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை மாறும். சில நன்மைகள் கிடைக்கும். யோகங்கள் வந்து சேரும். எதிர்பாராத வெளிநாட்டு உதவிகள் வந்து சேரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனை இருப்பவர்கள், ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 9. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே, வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. உங்களை பார்த்து சிலர் பொறாமைப்படும் அளவுக்கு இருப்பீர்கள். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே சகோதரிகளுடனும் சில பிரச்சனைகள் வரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்களெல்லாம் கிடைக்கும். ஃபுட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஹாஸ்பிட்டல்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், மெடிக்கல் லேப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பயணங்களின் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் உங்கள் ரகசியங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6. கன்னிராசி அன்பர்களே, பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சோதனைகள் வரும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ளவர்களுடன் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் வழியிலே திடீர் செலவுகள் உண்டு. விரய செலவாகவும் இருக்கலாம். உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீர்கள். குழந்தைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல சிந்தனை எல்லாம் வரும். இரும்பு, ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள் நல்ல சிந்தனைகளை வளர்க்க வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஊர் சுற்றுவது, மொபைல் ஃபோனில் டைம் வேஸ்ட் பண்ணுவது போன்ற விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். இது நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 9. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, முன்னேற்றம் வரும் நாள். சூரிய பகவானால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும்.
அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கல்வி நிறுவனங்கள், பாடசாலை, பள்ளி, கல்லூரிகள், டீம் யூனிவர்சிட்டி நடத்துபவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். சொந்தமாக இடமோ வீடோ நிலமோ வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 1. செவ்வாய் பகவானை ராசியதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குரு மற்றும் செவ்வாய் பகவானால் சில யோகங்கள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்களுக்கு மீண்டும் மறுமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் நாள். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு வழக்கு விஷயங்கள், கோர்ட் கேஸ் விஷயங்கள் சாதகமாக அமையும். சாதகமான தீர்ப்பு வந்து சேரும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். சூரிய பகவானால் சில தடைகள், தாமதங்கள், வீண் பிரச்சனைகள் வந்து போகும். நண்பர்கள் விஷயத்திலே கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும். காதலர்களுக்கிடையும் பிரச்சனைகள் வரக்கூடிய நாள். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், மெஸ் நடத்துபவர்கள், டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 3. சனீஸ்வர பகவானை ராசியதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, சாதிக்கும் நாள். ராகு பகவானால் நன்மைகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லெக்சரராக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக இருப்பவர்கள், ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், டியூஷன் எடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். குழந்தைகளால், பிள்ளைகளால் பெருமை அடையும் நாள். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். மாற்று மருத்துவம் செய்கின்ற ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, வர்மா போன்ற மருத்துவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 2. கும்பம் ராசி என்பர்களே, பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள். சூரிய பகவானால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருமண வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். பிள்ளைகள்
குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். தாய்நாடு திரும்புவோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டமான எண் 1. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, உயர்வான நாள். திட்டமிட்டு செய்கின்ற காரியங்கள் வெற்றியை தரும். சுக்கிர பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு நன்மைகள் நடக்கும். லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். புது தொழில் தொடங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஐயப்பன் தர்மசாஸ்தா ஹரிஹரபுத்திர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.